நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும் இன்னும் இந்தியால 230 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் வாழ்றாங்க. இதில் 6ல் 1 இந்தியர் தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தினமும் தன் வாழ்க்கையவே போராட்டமா வாழ்றாரு. கல்வி உரிமை இருந்த போதிலும் இந்த குழந்தைகள் வறுமையின் காரணமாக பள்ளியை விட்டு வெளியேறி குழந்தை தொழிலாளர்களாக மாற்றப்படுகிறார்கள். இதில் 6ல் 1 பெண் குழந்தை மட்டுமே தன்னுடைய இடைநிலை கல்வியை கடந்து செல்கிறாள். அனைவருக்கும் வணக்கம். தாகம் பிஹைண்ட் த சைலன்ஸ் என்ற நிகழ்ச்சியின் மூலம் தாகம் அறக்கட்டளைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல வழி நிறைந்த மனிதர்களின் கதைகளை வரக்கூடிய பகுதிகளில் காணலாம். ஒருபுறம் வானுயர்ந்த வளமான நவீன கனவுகள் கொண்ட மக்கள், மறுபுறம் சரியான செருப்பு கூட இல்லாமல் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் சரியான குடிதண்ணீர் மற்றும் மேற்கூரை இல்லாமல் வாழக்கூடிய மக்களும். நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக பல திட்டங்கள் நம்ம வகுக்கிறோம். ஆனால் அது அந்த மாதிரியான நகர்ப்புறங்களில் மட்டுமே செயல்படுது. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளும் அல்லது கிராமப்புறங்கள்லையும் அவங்களுக்கு தேவையான மின்சார வசதி கிடையாது, அவங்களுக்கான மருத்துவ வசதி கிடையாது, சரியான குடிதண்ணி வசதி கூட அவங்களுக்கு கிடையாது. சாலையுடைய ஒரு புறம் அழகான புல்வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நடைபாதை, மறுபுறம் பார்த்தோம்னா சரியாக சீரமைக்கப்படாத சாக்கடைகள், எப்போ உடஞ்சி விழுகுன்னே தெரியாம இருக்கிற வீடுகள். தாகத்துடைய மௌனத்திற்கு பின்னாடி சொல்லப்படாத பல கதைகள் இருக்கு. அந்த கதைகள் வெறும் வழிகளை கொண்டது மட்டுமே கிடையாது, அது நம்மளால கணிக்க முடியாத அளவு வலிமையை கொண்டது. எங்கள் தாகம் அறக்கட்டளை இந்த மக்களின் மேம்பாட்டிற்காக அவர்களுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம். நீண்ட காலமாக இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களின் மனதில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகளை தெரிந்து கொள்ள எங்களுடன் கைகோர்த்து நிற்கவும். சில சமயங்கள்ல ஆற்றல் மிக்க கதைகளை இந்த உலகம் கேட்க மறுக்குது. தாகம் பிஹைண்ட் த சைலன்ஸ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.